Hello students, example 1.24 problem பார்க்கலாம். Find x if gff of x equals fgg of x. Given f of x equals 3x plus 1 and g of x equals x plus 3. So நமக்கு f of x and g of x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம find out பண்ண வேண்டியது x if gff of x equals fgg of x. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா gf of x ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் fgg of x ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ சொல்யூஷனில் கிவன் டு ஃபைண்ட் எடுத்து தனியாக எழுதியாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் gff of x ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா g of f of xக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது gff of xை நம்ம bracket terms எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி போடுறோம். ஸோ தட் இங்கே f of xக்கு பதிலாக நம்ம 3x plus 1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ g of f of 3x plus 1ன்னு இருக்கும். இங்கே நமக்கு f of xனா 3x plus 1. அப்போ f of 3x plus 1 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? xக்கு பதிலாக இந்த 3x plus 1 சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும்ல. ஸோ 3 into 3x plus 1 plus 1 அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். தட் இஸ் g of 3 into 3x plus 1 plus 1. ஸோ இந்த 3யை உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா 3 into 3x 9x, 3 into 1 3 அண்ட் இந்த plus 1 இங்கே வந்துடும். ஸோ g of 9x plus 3 plus 1 equals g of 9x plus 4 which equals g of xனா x plus 3ன்னு தெரியும். அப்போ g of 9x plus 4 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? xக்கு பதிலாக 9x plus 4 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 9x plus 4 plus 3ன்னு கிடைக்கும். which equals 9x plus 4 plus 3னா 7 equals 9x plus 7 இருக்கும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா fgg of x தான். அண்ட் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா f of g of xக்கு ஈக்குவலாக இருக்கும். g of xோட வேல்யூ என்ன? x plus 3. ஸோ f of g of x plus 3ன்னு இருக்கும். g of xனா x plus 3ன்னு தெரியும். அப்போ g of x plus 3 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? xக்கு பதிலாக x plus 3யை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ x plus 3 plus 3ன்னு இருக்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். x plus 3 plus 3னா x plus 6. ஸோ f of x plus 6ன்னு இருக்கும். f of x வேல்யூ தெரியும். அப்போ f of x plus 6 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? xக்கு பதிலாக x plus 6 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். which equals 3 into x plus 6 plus 1ன்னு கிடைக்கும். which equals இந்த 3யை உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா 3x plus 3 into 6னா 18 plus 1ன்னு இருக்கும். 18 plus 1 19 which equals 3x plus 19. So fgg of x வந்து 3x plus 19. Since நமக்கு ப்ராப்ளம்லேயே இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9x plus 7 equals 3x plus 19 எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே 9x அப்படியே வச்சுட்டு இங்கே 3xை லெஃப்ட் சைட் கொண்டு வருவோம். இந்த ப்ளஸ் 7ஐ ரைட் சைட் கொண்டு போகிறோம். அப்போ 9x minus 3x equals 19 minus 7ன்னு இருக்கும். 9x minus 3xனா 6x equals 19 minus 7னா 12. ஸோ x equals 12 by 6ன்னு இருக்கும். இங்கே 6x மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 6 ரைட் சைடு வந்துச்சுன்னா ரைட் சைடு டினாமினேட்டரில் வரும். ஓகேயா? ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணோன்னா 2 கிடைக்கும். therefore x is equal to 2. ஓகேயா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.